வணக்கம். 2022 தொகுத்தறிவு தேர்வினுடைய 3ஆம் பருவ தொகுத்தறிவு தேர்வினுடைய கணித வினாத்தாள் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் வகுப்பிற்கு ஏற்கனவே கணக்குகள் 1 மதிப்பெண்கள் முடித்து 2 மதிப்பெண்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ இந்த வினா என்பது 25வது வினா பார்க்க இருக்கிறோம். பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு எளிய வினா தான். இதில் அந்த குறிப்புகள் மிகைமுழுவை குறிக்கிறதா குறைமுழுவை குறிக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த மதிப்பிற்கு முன்புறம் கூட்டல் அடையாளம் அல்லது கழித்தல் அடையாளம் எழுதி அந்த கொடுக்கப்பட்ட எண்ணை அப்படியே எழுதுவது தான் அந்த முழுக்களாக குறிப்பிடுக அப்படிங்கிற கேள்விக்கான விடை. ரூபாய் 500 லாபம் அடைதல் அப்படிங்கிறது எந்த முழுவை குறிக்கிறது? இதுதான் கேள்வி. லாபம் அப்படிங்கிறது மிகைமுழு, நட்டம் என்பது குறைமுழு. எனவே ரூபாய் 500 என்பது கூட்டல் 500ஆக எழுதப்பட வேண்டும். இந்த கூட்டல் அடையாளத்தோடு 500 எழுதுவதும் அந்த அடையாளம் நீக்கி 500 அப்படிங்கிற 800 மட்டும் எழுதுவதும் ஒரே அமைப்புங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதனால் கூட்டல் 500 அப்படின்னு எழுதினாலும் கூட்டல் அடையாளம் இல்லாமல் 500ன்னு எழுதினாலும் அது கூட்டல் 500 அப்படிங்கிறது குறிக்கப்படும். லாபம் என்கின்ற குறிப்பு இது மிகைமுழு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதனால் இதை மிகைமுழுவாக கருதுகிறோம். அடுத்த வினா, மீன்கள் கடல் மட்டத்தில் இருந்து 60 மீட்டர் கீழே காணப்படுவது. கடல் மட்டம் என்பது 0 எடுத்துக்கொள்ள வேண்டும். கடல் மட்டத்திற்கு மேலே செல்ல செல்ல வருகின்ற உயரம் மிகையாகவும் கடலுக்குள் செல்லுகின்ற ஆழம் என்பது குறைமுழுவாகவும் கருத வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இது கடல் மட்டத்திலிருந்து கீழே செல்லும் பொழுது அது அந்த கடல் மட்டத்தின் ஆழத்தை குறிப்பிடும் காரணத்தினால் இது குறைமுழுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கடல் மட்டத்திற்கு கீழே 60 மீட்டர் என்பது -60 என்கின்ற குறைமுழுவாக குறிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ரூபாய் 500 லாபம் என்பது மிகைமுழு, எனவே கூட்டல் 500. கீழே 60 மீட்டர் என வந்ததனால் இது -60 என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். 0த்திற்கு வலதுபுறம் 4 அலகுகள் தொலைவில் உள்ள எண்ணின் எதிரெண் யாது? இதுதான் கேள்வி. இப்போ நம்ம 0 மையமாக வச்சு எண்கோட்டுக்கு எதிரில் 0த்தை வலப்புறம் செல்லக்கூடியதை மிகைமுழுக்களாகவும் 0த்திற்கு இடப்புறம் செல்லக்கூடிய எண்களை குறைமுழுக்களாகவும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதன்படி இங்கே எண்கள் எழுதப்பட்டு கேள்வியை படித்து பார்த்தோம் என்றால் 0த்திற்கு வலப்புறம் 4 அலகுகள், 0த்திற்கு வலப்புறம் 4 அலகுகள் அப்படின்னா 1 2 3 4 இந்த இடத்துல தான் அந்த 4 அமைகிறது. அப்போ இந்த 4ற்கு எதிரெண் அப்படிங்கும்போது நம்ம எந்த எண்ணை குறித்திருக்கிறோமோ அந்த எண்ணினுடைய அடையாளத்தை மாற்றம் செய்ய வேண்டும். அப்போ இது கூட்டல் 4. எனவே இந்த 4னுடைய எதிரெண் என்பது கழித்தல் 4. 0த்திற்கு வலப்புறம் 4 அலகுகள், 0த்திற்கு வலப்புறம் 4 அலகுகள் நகர்ந்து அந்த எண்ணை முதலில் முடிவு செய்தோம். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முடிவு செய்யப்பட்ட எண்ணிற்கு எதிரெண் கண்டுபிடிக்கிறோம். சார், இங்கே கேள்வியிலே 4 தானே கொடுத்துருந்தாங்க, அப்போ நேரடியாக -4 எழுதிடலாம்ல அப்படின்னா 4ன் எதிரெண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா -4 அப்படின்னு எழுதிடலாம். அங்கே ஒரு நிலையிலிருந்து நகர்தல் சொன்னதுனால அதை நகர்ந்து அந்த எண்ணுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எதிரெண் கண்டுபிடிச்சோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. இது சதுரத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி. நான் முக்கோணங்கிற மாதிரி எழுதிட்டதுனால அதையும் பார்த்துடலாம். கேட்கப்பட்ட வினா சதுரம், அது பின்னாடி பார்க்கலாம். இதை எழுதிட்டேன், இதையும் தெரிஞ்சுக்கோங்க.
அப்போ சமபக்க முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். அதனுடைய அமைப்பில் 3 பக்க அளவுகளும் 10 சென்டிமீட்டர் எழுதிக்கிறோம். சுற்றளவு அப்படின்னு சொன்னால் 3 பக்கங்கள் இருந்தால் 3 பக்கங்களின் அளவுகளின் கூடுதல், 4 பக்கம் இருந்தால் 4 பக்கங்களின் அளவுகளின் கூடுதல், இதுதான் சுற்றளவு. அப்போ இங்கே 3 முக்கோணத்தின் சுற்றளவு என்பது 3 பக்க அளவுகளின் கூடுதல். எனவே 10 கூட்டல் 10 கூட்டல் 10 மூன்றையும் கூட்டி 30. கேட்கப்பட்ட வினா சதுரம். 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பக்க அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ 4 பக்கங்களிலுமே 10 சென்டிமீட்டர் இருக்கும். 4ஐயும் கூட்டிட்டிங்கன்னா 40. அது ஒரு எளிமையான வழிமுறை. எல்லாத்தையும் கூட்டி விடை சொல்வது எளிமையான வழிமுறை. ஆனால் சதுரத்தினுடைய சுற்றளவு வேணும்னா 4ஆல் பெருக்கணும். 4 பெருக்கல் 40 அப்படி வந்துடும். இங்கே கேள்வி 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருந்தாங்க. இதான் அந்த 27வது கேள்வி. அப்போ அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு S=10 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் நமக்கு தெரியும். பக்கம் பெருக்கல் பக்கம், S பெருக்கல் S அல்லது A பெருக்கல் A சதுர அலகுகள். அந்த ஒரு பக்கத்தினுடைய அளவு 10 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கத்தினுடைய அளவும் 10 சென்டிமீட்டர். ஏன்னா சதுரத்தில் அனைத்து பக்கங்களுடைய அளவும் சமமாக இருக்கும் இல்லையா? அப்போ பக்கம் பெருக்கல் பக்கம். இப்போ 10ஐயும் பெருக்கும்போது 10வது வாய்ப்பாடு சொல்லி பைக் வைத்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். கேள்வி இதுதான். 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரத்தின் பரப்பளவு காண்க. பக்கம் பெருக்கல் பக்கம், 10 பெருக்கல் 10 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எளிமையான வினா செஞ்சுருங்க. அடுத்து 26வது வினா 28வது வினா 6 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு தான் முதல்ல 10 சென்டிமீட்டர்னு போட்டு எழுதிட்டேன். அப்புறம் அதையும் நடத்தியிருக்கேன். இப்போ இது கேட்கப்பட்ட வினா, இது சரியாக எழுதிடுவோம். 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பக்க அளவுகளையும் கூட்டணும். அது சமபக்க முக்கோணமாக இருந்தாலும் சரி, அசமபக்க முக்கோணமாக இருந்தாலும் சரி, இரு சமபக்க முக்கோணமாக இருந்தாலும் சரி, பக்க அளவுகளினுடைய அந்த அளவுகளை நீளங்களை கூட்டி சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். 3 பக்கங்களின் கூடுதல். இது சமபக்க முக்கோணம்னால 3 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும். அது 6ன்னு ஒரு அளவு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம 3ஐ நிரப்பிக்கிறோம். அப்புறம் வரிசையாக கூட்டிடுறோம். 6 கூட்டல் 6 கூட்டல் 6. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 3 பக்க அளவுகளின் கூடுதல். 6 கூட்டல் 6 கூட்டல் 6. 6 6ஓட கூட்டி 12, 12 6ஓட கூட்டி 18 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. சுற்றளவு எழுதும்போது, கண்டுபிடிச்சி எழுதும்போது ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது தான் ஸ்கொயர்னு எழுதணும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. 4 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தில் 1 மீட்டர் பக்க அளவு உடைய சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தினுடைய நீளம் L=4 மீட்டர், அகலம் B=3 மீட்டர். நீளம் பெருக்கல் அகலம்ங்கிறது தான் அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவாக வரும். அப்போ 4ஐயும் 3ஐயும் பெருக்கி 12. இதில் 1 மீட்டர் அளவுடைய சதுரப்பரப்பு, இதுக்கு பேர் அலகு சதுரம்னு சொல்கிறது. இந்த அளவும் 1, இந்த அளவும் 1. அப்படி பிரிக்கப்பட்டு இந்த படமாகவே வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள். 1 2 3 4 அது மாதிரி கிடைமட்ட வரிசை, நேர்குத்தாக இருக்கக்கூடிய இந்த வரிசை 3. அப்போ நாம் 12 அலகு சதுரங்கள் உள்ளன. அதனால் நேரடியாக விடை 12 எழுதிடலாம். ஆனால் இதுதான் இப்போ நான் எழுதியிருக்கிறது தான் முறை. அதை நீங்கள் நன்கு பயிற்சி எடுத்துக்கணும். பெரிய வகுப்புகளை இதுதான் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த முழு அளவை கண்டுபிடிச்சிடும். அதனுடைய பரப்பளவு 12 மீட்டர் ஸ்கொயர். ஒரு அளவுங்கிறது ஒரு சதுரம். அப்போ 1 பெருக்கல் 1. அப்போ இந்த பெரிய அளவை இந்த சிறிய அளவிலால் வகுத்துடணும். அப்போ 12 1ஆல் வகுக்கும்போது 12 எண்ணிக்கை. இதில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிடக்கூடாது. இது இந்த படத்தின் மூலமாகவே நீங்கள் விடை கண்டுபிடிச்சிடலாம். 4 சென்டிமீட்டர் அளவில் 4 மீட்டர்னு எடுத்துகிட்டு வரைஞ்சிருக்கிறேன். இது 3 சென்டிமீட்டரில் 3 மீட்டர்னு எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இது நான் 12. அதை 1 மீட்ரு அளவு, அதாவது 1 சென்டிமீட்டர் அளவில் கட்டங்களாக பிரித்தோம்னா எத்தனை கட்டங்கள் இருக்குது? 12. எனவே நீங்கள் இந்த அளவில் இருந்து நேரடியாக 12 சதுரங்கள் வரையலாம் அப்படின்னு நேரடியாகவே சொல்லிடுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது இதுதான் முறை. இனி பெரிய வகுப்புகளில் செல்லும்போது இது தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். அதுக்காக சேர்த்து நடத்தியிருக்கேன். இந்த கணக்கை பொறுத்தளவு 12ங்கிறது கொடுக்கப்பட்ட செவ்வகத்தினுடைய பரப்பளவு. அதில் அலகு சதுரங்கிறது 12 சதுரங்கள் அமைகிறதுனால எண்ணிக்கை 12.
இந்த கணக்கு ஒரு எளிமையான கணக்கு. MOM மாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, HIDE ஹைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ரெண்டுக்கும் ஆடி எதிரொலிப்பு கேட்டிருக்காங்க, கண்ணாடி எதிரொலிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழ்ப்பகுதியில் வைக்க சொல்லியிருக்கனால இந்த கண்ணாடி கீழே இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். இந்த M என்பது அப்படியே திரும்பி இங்கே W மாதிரி வந்துடும். O திரும்பினாலும் அதே வடிவம் தான். M மீண்டும் திரும்பி W மாதிரி வந்துடும். H திரும்பினாலும் அதே வடிவம், I திரும்பினாலும் அதே வடிவம், D திரும்பினாலும் அதே வடிவம், E திரும்பினாலும் அதே வடிவம். அப்படிங்கிறதுனால இந்த மாம்ங்கிற வேர்டு வந்து வாவ் அப்படிங்கிற வேர்டாகவும், ஹைடுங்கிற வேர்டாகவே வந்திருக்கிறதுனால இதுதான் கீழே வைத்து ஆடின கண்ணாடின்னு அர்த்தம். அதில் கிடைக்கக்கூடிய பிம்பங்களாக நம்ம வரைகிறோம். வாழ்த்துகள், தொடர்ந்து பார்ப்போம்.